ஜென்சி தலைமுறையினரின் பிரச்சினைகளை கேட்டறிந்து அவற்றை தீர்க்க பிரதமர் மோடி அறிவுறுத்தல். பொதுமக்களுடன் நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தவும் நிர்வாகிகளுக்கு உத்தரவு. ஒடிசா மாநிலம் பாரதி துறைமுகத்தில் இருந்து புறப்பட்ட பனாமா நாட்டு சரக்கு கப்பல் நடுக்கடலில் மூழ்கியது. 2 பேர் மீட்கப்பட்ட நிலையில் மாயமான 22 பேரை தேடும் பணி தீவிரம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எச்சரிக்கையை கவனத்தில் கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் விஜய்க்கு விசிக தலைவர் திருமாவளவன் வேண்டுகோள். தாவேக அரசுக்கு மேலும் 3 மாதம் அவகாசம் கொடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சிக்கு வலியுறுத்தல். அதிகார வர்க்கத்தை சார்ந்தவர்கள் தலைமைச் செயலாளர் பொறுப்பிலே இருக்கக்கூடிய அளவுக்கு உயர் பதவிகளில் இருப்பவர்கள் திரு ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையில் உருவாகி இருக்கிற இந்த அரசுக்கு எந்த வகையிலும் நெருக்கடியை ஏற்படுத்திவிடக் கூடாது என்கிற எச்சரிக்கையை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். எதிர்க்கட்சி சொல்லும்போது 6 மாத காலத்திற்கு பொறுத்திருந்து பார்ப்போம் என்று சொன்னார்கள். அப்படி பார்த்தால் இன்னும் 3 மாத காலத்திற்கு பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருப்பதாக நான் கருதுகிறேன். அரசியல் போராட்டங்களில் மாணாக்கர்கள் பங்கேற்க தடை விதித்து சுற்றறிக்கை அனுப்பிய விவகாரம் தொடர்பாக கல்லூரி கல்வியிணை இயக்குநர் சிந்தியா செல்விக்கு நோட்டீஸ். முன் அனுமதி பெறாமல் சுற்றறிக்கை அனுப்பியது ஏன் என்பது குறித்து 1 வாரத்திற்குள் விளக்கமளிக்க கல்லூரி கல்வி ஆணையர் பொன்னையா உத்தரவு. தையூர் இளைஞர் ஆணவ கொலை வழக்கில் கைதான பெண்ணின் தந்தை சகோதரன் தாவேக்கவில் இருந்து நீக்கம். கட்சியில் எந்த ஒரு பதவியும் வழங்கப்படவில்லை என்றும் அடிப்படை உறுப்பினர் மட்டுமே எனவும் விளக்கம். சென்னை தியாகராயர் நகர் சைபர் கிரைம் காவல் ஆய்வாளர் மீது பெண் காவலர் பரபரப்பு புகார். திருமணமான பிறகும் கூட தம்மிடம் பழகுமாறு தொந்தரவு செய்வதாக காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு. வரும் 1ஆம் தேதி முதல் தமிழ் திரைப்படம் வெளியிடுவதில்லை என திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கங்கள் அதிரடி அறிவிப்பு. திரைப்படங்களை 8 வாரம் கழித்தே OTTயில் வெளியிடுவோம் என கடிதம் கொடுத்தால்தான் தியேட்டரில் வெளியிடுவோம் என விநியோகஸ்தர்கள் நிர்பந்திப்பதாக புகார். கேரள மாநில விடுதலை சிறுத்தைகள் சார்பில் முதலமைச்சர் VD சதீசனுக்கு மகாத்மா ஜெயங்காளி விருது என திருமாவளவன் அறிவிப்பு. நடப்பு ஆண்டு முதல் விருதுகளை வழங்க உள்ளதாகவும் அறிவித்தார். தென்காசி மாவட்டம் பாவுச்சத்திரம் அருகே காய்கறி ஏற்றி வந்த வேனில் குட்கா மூட்டைகள் கடத்தல். வாகன தணிக்கையில் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் நடைபெற்று வரும் 11ஆம் கட்ட அகழாய்வில் புதிதாக தோண்டப்பட்ட குழிகள். குவியல் குவியலாக கண்டெடுக்கப்பட்ட சாய கிண்ணங்களை ஆய்வுக்கு உட்படுத்த முடிவு. மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் மாணவர்களின் முழக்கம் நிகழ்ச்சியில் பங்கேற்ற ராகுல் காந்திக்கு செல்போன் டார்ச் அடித்து உற்சாக வரவேற்பு. ஜென்சி இளைஞர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டார் ராகுல் காந்தி. இரண்டு நாள் பயணமாக வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் இன்று ரஷ்யா செல்கிறார். அடுத்த மாதம் புதின் இந்தியா வருகை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாவ்ரோவுடன் விவாதிக்க திட்டம். மத்திய பிரதேசத்தின் ஜபால்பூரில் கனமழை காரணமாக நர்மதா ஆற்றில் வெள்ளம். தரைப்பாலத்தை மூழ்கடித்தவாறு ஆக்ரோஷமாக பாயும் தண்ணீர். சர்க்கரை விலை உயர்வுக்கு எத்தனால் காரணமில்லை என மத்திய அரசு தகவல். மொத்த எத்தனால் தயாரிப்பில் 4 1 பங்கு மட்டுமே சர்க்கரையில் இருந்து தயாரிக்கப்படுவதாக விளக்கம். இஸ்ரோவுக்கான ராக்கெட் தயாரிக்கும் பணிகள் தனியார் நிறுவனங்களிடம் ஒப்படைக்கப்படும் என இன்ஸ்பேஸ் தலைவர் பவன் கோயங்கா தகவல். ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்ப மேம்பாட்டில் இனி இஸ்ரோ கவனம் செலுத்தும் என்றும் விளக்கம். ஜம்மு காஷ்மீரில் செனாபாட்டில் பெருகி வரும் நீரோட்டத்தில் சிக்கி 3 பேர் கரை திரும்ப முடியாமல் தவிப்பு. நீண்ட நேரம் போராடி மீட்ட ராணுவ வீரர்கள் மற்றும் மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர். தெலங்கானா மாநிலம் மதாப்பூர் பகுதியில் 7 மாடி கட்டடம் இடிந்து தரைமட்டம். கட்டுமான பணியின் போது நேர்ந்த விபத்தில் 2 பேர் உயிரிழந்த பரிதாபம்.
குஜராத்தில் வாகனத்தின் டீசல் டேங்க் வெடித்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழப்பு. பழைய இரும்பு பொருட்களை வேனில் இருந்து இறக்கிக் கொண்டிருந்த போது டீசல் டேங்க் வெடித்து சிதறியது. டெல்லி ஐஐடி வளாகத்தில் 6வது மாடியில் இருந்து கீழே குதித்து மாணவர் தற்கொலை. மன உளைச்சலால் விபரீத முடிவுக்கு வந்தாரா என போலீசார் விசாரணை. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் அமைதியை நிலைநாட்ட வலியுறுத்தி ஐநா பொதுச் செயலாளருக்கு 70 பிரிட்டன் எம்பிக்கள் கடிதம். உணவு, மருந்துகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் தடையற்ற விநியோகத்தை உறுதி செய்யவும் கோரிக்கை. அமெரிக்காவில் குடியேற விரும்பும் 75 நாடுகளைச் சேர்ந்த குடிமக்களுக்கு விசா வழங்க விதிக்கப்பட்ட தடையை ரத்து செய்தது நீதிமன்றம். வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தனது சட்டப்பூர்வ அதிகாரத்தை மீறியுள்ளதாக நீதிபதி கண்டனம்.